விஜயை பார்க்கறதுக்கு கூட்டம் கூடுறது தனி. விஜய் இல்லைனாலும் அந்த இயக்கத்துக்காக அவர் நிறுத்திய வேட்பாளர் பின்னாடி தெரு துறவு போய் அலைகிறதுங்கிறது ஒரு கலப்பணி. வேட்பாளர்களை விலை பேசுகிற காட்சிகளும் இந்த தேர்தலில் அரங்கேறும். விஜய்க்காக உயிரை கொடுக்குற தொண்டர்கள் விலை போயிடுவாங்களா? பிரச்சாரம் சார் விஜய் பாதுகாப்பு இல்லை அது இதெல்லாம் சொல்லிட்டு இந்த வழக்கமான லாவணிகளை அவர் பாடினார்னா அதில் அர்த்தமே இல்லை. இதுதான் தேர்தல் அரசியல். தேர்தல் காலத்தில் நெருக்கடிகள் இருக்க தான் செய்யும். தேர்தல் வந்துட்டா, தேர்தல் அறிவிக்கை வந்துட்டா IRS ஆஃபீஸர் கூட தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் போயிடுவாங்கிற அந்த தெளிவு ஏன் விஜய்க்கு இல்லாமல் போயிடுச்சு. விஜயை பார்க்கறதுக்கு கூட்டம் எல்லாம் மோதுது, நான் மறுக்கலை. அதுக்கு எப்படி திட்டமிடணும்னு உட்காந்து பேசணுமே தவிர அதுக்கு கொண்டாந்து அரசு மேலேயோ அந்த கட்சி மேலே இந்த கட்சி மேலே காவல்துறை எங்களுக்கு சரியான பாதுகாப்பு தரணும், எத்தனாயிரம் பேரை கொண்டாந்து நிறுத்தணும், விஜய் போகிறப்பக்குள்ள ஆயிரக்கணக்கான போலீஸ் நிறுத்துறதா? இப்போ விஜயே நேரடியாக வந்து புகார் தெரிவிக்கிறது, செக்ரட்டரியேட் போய் தேர்தல் அதிகாரிகிட்ட புகார் தெரிவிக்கிறார், டிஜிபி ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாம் டிஜிபி ஆஃபீஸில் போய் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தார்? அந்த பொண்ணை பற்றி இவர் பொன்ராஜ் ஒரு தப்பா வார்த்தையை பேசிட்டார். தப்பு தான். ஒய்ஃப் போனா நான் இருக்கேன்னா அவருடைய அர்த்தம் தெரிஞ்சுதான் பேச்சா தெரியாம பேச்சா? இப்படிலாம் பேசாதம்மா பொது வழியில் ஒரு வார்த்தை விஜய் பேசினாராங்க. நீங்கள் அவருடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, அவருடைய செல்வாக்கு தெரிஞ்சிருக்கு, பெண்கள் முக சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால் அவர் பயன்படுத்துகிற அந்த ஒற்றை வார்த்தையும் ஒர்த்து இல்லைன்னு சொன்னதும் திரிஷாவோட மேடை ஏறியது தான் அதே காலகட்டத்தில். இன்னைக்கு பிரச்சாரத்திலையும் நான் பல வழிகளை தாண்டி வந்திருக்கேன் அப்படிங்கிறார் பெரம்பூர்ல. உங்களுக்காக உங்களை நம்பி விஜய் தனியாக நிற்கிறதையும் நம்ம பாராட்டணும். அந்த துணிச்சலை நம்ம பாராட்டணும். கூட்டணியே யாரும் வரலையோ? 2-3 பேர் இருக்காங்களே, ஜெகநாத் மிஸ்ரா, முஸ்தபா, KM ஷரீப். அவங்களும் கட்சியில சேரல. தனி கட்சியில் நம்ம அறிவிக்கணும்ல. அறிவிச்சிருக்கணும். ஏனோ அது அவர் ஏதோ ஒன்று அவரை தடுக்குது. அதுல என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு? ஸோ விஜய் என்னங்கிறது இன்னும் அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னு நம்ம அதில் இனிமேல் சந்தேகமே பட வேண்டியது இல்லை. நிச்சயமா ஒரு போஸ்ட் தான். இல்ல அவர் சொல்ற மாதிரி TVK வர்சஸ் DMK தான். அது அவருடைய ஆசையா இருக்கலாம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் செந்தில் பாலாஜி ஏன் சார் கரூரை விட்டு கோயம்புத்தூர் இல்லை ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறது. பயந்துட்டு போயிட்டாருங்கிறாங்க. ஏங்க நல்லா ஜெயிக்கிற தொகுதி விஜய் ரசிகர்கள் அப்படிதான் போட்டாங்க. இதுல எதுக்கு சார் பயப்படணும்? சொந்த தொகுதியில சிட்டிங்ல MLA இருக்கிற சொந்த மாவட்டத்துல ராஜாவா இருக்கிறத விட்டுவிட்டு ஒரு புது இடத்துல போய் நிக்கிறேன்னு சொல்றது துணிச்சலா பயந்தாங்கொழித்தனமா? நீங்க சொல்லுங்க. அரசியலே தெரிய வேண்டாம். இருக்கு எவ்வளவு பெரிய துணிச்சல், எவ்வளவு பெரிய போல்டான மூவ். ஆமா சார், அது தலைமையும் அனுமதிச்சது. ஏன்னா அவருடைய களப்பணி ஏற்படுத்த போகிற தாக்கம் மீதமுள்ள 9 தொகுதியில எதிரொலிக்கும்னு அவங்க நம்புறாங்க. கரூரையும் விட்டுருச்சுன்னா ஜெயிலுக்குள்ள இருந்த 2 தொகுதி ஜெயிக்க வச்சவர் சார் செந்தில் பாலாஜி. அவருடைய உழைப்பும் அவருடைய வியூகமும் அதில் கலந்துருக்கு. ஸ்டாலின், திமுக, உதயசூரியன், தோழமை கட்சிகள் இதெல்லாம் தாண்டி இந்த 5 இருந்தா 6ஆவதா, 4 இருந்தா 5ஆவதா செந்தில் பாலாஜியுடைய வியூகமும் அதில் கலந்துருக்கு. ரைட் சார். MR விஜயபாஸ்கர்ல அதுதான். அது நிஜமாகவே செந்தில் பாலாஜிக்கு ஒரு சவால் தான். விஜய் 2 தொகுதியில போட்டியிடுறது தன்னம்பிக்கை குறைவோன்னு விமர்சனம் வந்தா அதை அவ்வளவு எளிதில் கடந்து போக முடியாது. அண்ணன் எங்க நின்னாலும் அடிச்சு காட்டுவார்னு ஒத்த தொகுதியில் நின்றுதாருன்னா அது இன்னொரு இம்பாக்ட் ஏற்படுத்தி. இன்னொன்று சார், ஏன் திருச்சி கிழக்கு அண்ட் பெரம்பூர்? ஜென்ரலி கிறிஸ்தவர்கள் வாக்கு அதிகமாக இருக்கு. திருச்சி கிழக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஓகே, பெரம்பூரோட சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்? ஏன்னா அந்த கிறிஸ்தவர்கள் என்னதான் நினைக்கிறான்னு பார்ப்பேன். ஆனால் விஜய் அப்படி பார்க்கணுமா? ஏன்னா கலைஞரையோ ஜெயலலிதாவையோ அப்படி பார்க்குற இடத்துல அவங்க தாண்டினாங்க. ஏன் அப்படி விஜயை பார்க்கக்கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா மேற்குல போய் நிற்க வேண்டியதானே, ஸ்ரீரங்கத்தில் போய் நிற்க வேண்டியதானே? விஜய் ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னா ஏன் கிழக்குல போய் நிற்கிறீங்க? என்ன சார், விஜய் தூய சக்தின்னு சொல்ற மாற்று சக்தின்னு சொன்ன விஜயும் அதற்கு விதிவிலக்கல்ல. விஜய் அரசியல்வாதி ஆயிட்டார்ல, நம்புறீங்களா? அரசியல்வாதிகிட்டலாம் ரொம்ப நேர்மையை எதிர்பார்க்காதீங்க. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். உங்கள் சத்யாவின் ஃபுல் முன்சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன். வணக்கம் சார். வணக்கம். விஜய் பிரச்சாரத்தை இன்னைக்கு தொடங்கிட்டாரு. எப்படி போயிட்டு இருக்கு சார்? கேண்டிடேட்டும் அறிவிச்சிருந்தாரு, அதெல்லாம் எப்படி இருக்கு அவருடைய அந்த செயல்பாடுகள்லாம்? வேட்பாளர்களே கிடைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னபோது நான் அதை ஏற்க மறுத்தேன். ஏன்னா இவ்வளோ ஒரு ஆதரவு இருக்கிற ஒருத்தருக்கு வேட்பாளர் கிடைக்காம எல்லாம் இருக்காது. ஒரு தொகுதிக்கு 10 பேராவது கேட்டு விண்ணப்பிச்சிருப்பாங்க. அதில் யாருக்கு கொடுக்கலாம்? புதிய வரவுகள் இருக்கணும். ஏன்னா அரசியல் தெரிஞ்சவங்களும் வேட்பாளராக இருக்கிறது ஒரு புதிய கட்சிக்கு ஒரு பலமாக இருக்கும். அந்த வகையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் அடுத்த இயக்கத்திலிருந்து வந்தவங்க தான். 100க்கும் மேல 106 பேர்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அதில் தவிர்க்கவே முடியாது. நீங்கள் அது பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். நான் தூய சக்தி யாரையும் சேர்க்க மாட்டேன்னா ஒரு கட்சி நடத்த முடியாது.
இல்லை வெளி மாநிலத்திலேருந்து இறக்குமதி பண்ண முடியுமா? உங்களுக்கு ஓட்டு போடுறவங்களும் இங்கே தான் ஏற்கனவே வாக்களித்தவர்கள் தான், வேறு இயக்கங்களுக்கு வாக்களித்தவர்கள் தான், போட்டியிடுறவங்களும் அப்படி தான் வந்து இருக்க முடியும். விஜய் மக்கள் இயக்கத்துல செயலாற்றி வந்தவங்க இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு தேர்தல் அனுபவம்னு ஒன்று இருக்கான்றது ஒரு கேள்வி. அப்போ எல்லாருமே கற்றுக்கிட்டு வர போகிறதில்ல. அப்படி அனுபவம் இல்லாமல் ஒரு 10 பேர் இருக்கிற போது, அனுபவத்தோடு ஒரு 5 பேர் வந்தால், சரி இந்த 5 பேர் கொஞ்சம் ஒதுங்கி இருங்க, அந்த 5 பேர் நிறுத்தலாங்கிறது வளர்கிற இயக்கத்துக்கு நல்லதுன்னு நான் சொன்னேன். அந்த 40%, அனுபவம் 40-45%. எதுக்கு நீங்க உட்காந்து கால்குலேட்டர் தட்டிட்டு இருக்கீங்க? பார்க்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன், வளர்ற கட்சிக்கு அது நல்லதுன்னு சொன்னேன். பிளஸும் அதான், மைனஸும் அதான் சொன்னேன். மைனஸ் ஏன்னா, நான் ஒரு மாற்று அரசியல்னு சொன்னீங்க, அப்புறம் என்னடா அங்கிருந்து வரவர் சேர்த்துக்கிறீங்க, அவர் சேர்த்து நேற்று நைட்டு ஒருத்தர் வந்தாரு, காலையில் அறிவிக்கிறீங்க அப்படி சில விமர்சனங்களுக்கு உள்ளானவங்களை சேர்த்துக்கிறீங்கன்னு தனிப்பார்வைகள் சில பேருக்கு இருக்கலாம். ஆனாலும் தேர்தல் அரசியல்ல இதெல்லாம் பழக்கப்பட்ட ஒன்று, தவிர்க்க இயலாத ஒன்று. சும்மா தூய அரசியலே பேசிட்டு இருந்தாலும் இதெல்லாம் நடக்காது, சரிதானா? அப்படி அறிவிக்கப்பட்ட அந்த வேட்பாளர்கள் எவ்வளவு தூரம் களத்துல தாங்கி நிக்கிறாங்க? குறைஞ்சது ஒரு வாரமா தாக்கு பிடிக்கிறாங்களா? நம்மளை எல்லாம் பேசுகிற அளவுக்கு விசிபிலிட்டி காட்டுறாங்களா? விஜயை பார்க்கறதுக்கு கூட்டம் கூடுறது தனி. விஜய் இல்லைனாலும் அந்த இயக்கத்துக்காக அவர் நிறுத்திய வேட்பாளர் பின்னாடி தெரு தெருவா போய் அலைகிறதுங்கிறது ஒரு களப்பணி. அதை செய்யறதுக்கு ரசிகர்கள் தயாரா இருக்கிறாங்களா அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க காத்திருக்கோம். ஏன் சார் ஒரு வாரம் தாக்கு பிடிச்சாலே பெரிய விஷயம்? ஏன்னா மொத்தமே 12 நாள் தான் சார் பிரச்சாரம். 10ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் தானே பிரச்சாரமே. ஃபைனல் வேட்பாளர் லிஸ்ட் 9ஆம் தேதி 10ஆம் தேதி வந்துடும். அந்த 12 நாள் பிரச்சாரம் தானே தேர்தல், ஒட்டுமொத்த தேர்தல். அதுல ஒரு வாரம் தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா, எதிர்த்து நின்னுட்டாங்கன்னா, எவர் வீசிய வலையிலும் சிக்காமல் தப்பிச்சிட்டாலே விஜய்க்கு அது பாதி வெற்றி தான். வலை வேற வீசுவாங்க. கண்டிப்பா வீசுவாங்கல்ல. இந்நேரம் நல்லா தயாராகிட்டு இருக்கோம். திமுகலையும் அண்ணாதிமுகலையும் எப்படி நீ அங்கிட்ட இருந்து வீசுன, இங்கிட்ட இருந்து வீசுறேன், இல்லது யார் முதல்ல வீசி கமுக்குறா அப்படின்னு வேட்பாளர்களை விலை பேசுகிற காட்சிகளும் இந்த தேர்தலில் அரங்கேறும். விஜய்க்காக உயிரே கொடுக்குற தொண்டர்கள் விலை போயிடுவாங்களா? பார்க்கலாமே. அதையும் அப்படி உறுதியா நின்னுட்டாங்கன்னா அது பாதி வெற்றின்னு அதை வச்சுதான் சொன்னேன். பிரச்சாரம் சார், விஜய் பெரம்பூர்ல என்ன பேசுறாரு நமக்கு இன்னும் முழுசா விவரங்கள் வரல. கூட்டம் கூடுதுதான், பாதுகாப்பு இல்லை, அது இதெல்லாம் சொல்லிட்டு இந்த வழக்கமான லாவணிகளை அவர் பாடினார்னா அதுல அர்த்தமே இல்லை. இதுதான் தேர்தல் அரசியல். தேர்தல் காலத்துல நெருக்கடிகள் இருக்கதான் செய்யும். போர்ட்டல்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் அனுமதி கேட்கணும்னா போர்ட்டலில் தான் அனுமதி கேட்கணும். 48 மணி நேரம் வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி தான் ஆகணும். எங்களை தடுக்கிறாங்க திமுக. எங்களை மட்டும் குறி வச்சு பண்றாங்க, சதி பண்றாங்க. சரி, இன்னைக்கு யாரு பிரச்சாரம் பண்ணது? விஜய் தான் பண்ணாரு. இன்னைக்கு அனுமதி கொடுத்தது யாரு? அதே கேரள மாநில அரசா, இடதுசாரி அரசா, இல்ல தெலுங்கு தேசம் கட்சியினுடைய அரசா? அதே அரசு தான். அப்ப திமுக தடுத்துச்சு, அப்ப பள்ளம் தோண்டது திமுக, மூணுனது யாரு? அதே திமுக. அதுதான் சொல்றேன். அதனால உண்மை இருந்தா குமரகுருபரன் தப்பு பண்றாரு. சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி, பொதுவாக நடக்க வேண்டிய ஒரு அதிகாரி ஆளுகிற அரசுக்கு ஆதரவா இருக்காருன்னா ஆதாரத்தை அம்பலப்படுத்தி அவர் முகத்திலேயே கிழிக்கணும். எங்களுக்கு அனுமதி கொடுக்கலைங்கிறது ஆதாரமே. எப்படி ஆதாரமா இருக்க முடியும்? நீங்க எப்போ அனுமதி கேட்டீங்க, அந்த ஆதாரத்தை காட்டுங்க. எத்தனை மணி வரைக்கும் காத்திருந்து அதில் இன்னும் நோ ரிசல்ட் பெண்டிங் அப்படின்ற அந்த ஆதாரத்தை டைமோட காட்டுங்க. இதுதான் சார் ஆதாரம். சும்மா கேட்கல இப்போ கொடுத்தது யாரு? அதே குமரகுருபரன் தான். ஸோ இந்த மாதிரியான சில்லற விஷயங்களுக்கான நேரத்தை செலவிடுறதை விட்டுட்டு கன்ஸ்ட்ரக்டிவா சில பாயிண்ட்டை மக்கள் இதில் எடுத்து வைக்கிறாரான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்காக தானே செக்ரட்டரியேட்டே போய் தேர்தல் அதிகாரிகிட்ட புகார்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் ஒரு நாள் கூத்து சார். இதுக்கு அவர் போகணும்னு அவசியம் இல்லை, செங்கோட்டையனே போய் கொடுத்துருக்கலாம், சரிதானே? சரி, அவர் ஒரு காட்சி அரங்கேற்றம்னு நினைக்கிறார், அரங்கேற்றிட்டார். அவர் போகலைனாலும் இந்த அனுமதி கொடுக்காம இருக்க போறாங்க. எவ்வளவு நாளைக்கு சார் தடுக்க முடியும்? தேர்தல் ஆணையம் ஒரு பொலிட்டிக்கலா ஒரு பார்வை பார்த்தா டெல்லியில் இருக்கிற தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இவங்க இருக்கிறாங்க. டெல்லிக்கும் திமுகவுக்கும் அப்படியே நல்லா வரவு இருக்கா? உள்ளுக்குள்ள அப்படிங்கிறதெல்லாம் வேற அரசியல் விமர்சனம். இந்த நேரத்துல திமுகவுக்கு உதவியா இருப்பாங்களா, இல்ல குறைஞ்சபட்சம் நடுநிலையா இருப்பாங்களா, இல்ல திமுகவுக்கு டார்ச்சர் பண்ணணும்னு நினைப்பாங்களா? பிஜேபியின் பின்புலத்தில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் அப்படி யோசிச்சா டார்ச்சர் தான் பண்ணணும். அப்ப அவங்ககிட்ட போய் இந்த இதை சொல்லலாமா? நீங்க தேர்தல் வந்துட்டா, தேர்தல் அறிவிக்கை வந்துட்டா IRS ஆபீசர் கூட தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல போயிருவாங்கிற அந்த தெளிவு ஏன் விஜய்க்கு இல்லாம போச்சு? ஸோ அதையெல்லாம் கடந்துட்டு இனிமேல் இதுல ஆர்வம் செலுத்தணும்னு நான் சொல்றேன். இப்போ விஜயே நேரடியா வந்து புகார் தெரிவிக்கிறது, செக்ரட்டரியேட் போய் தேர்தல் அதிகாரிகிட்ட புகார் தெரிவிக்கிறார், டிஜிபி ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்றார், இப்படியான விஷயங்கள் எல்லாம். டிஜிபி ஆஃபீஸ்ல போய் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தார்? அந்த பொண்ணை பத்தி இவர் பொன்ராஜ் ஒரு தப்பா வார்த்தை பேசிட்டார். தப்பு தான், பொன்ராஜ் பண்ணது நியாயப்படுத்த முடியாத வார்த்தை. அந்த பொண்ணை ஒரு அண்ணனா, ஒரு தாய் மாமனா நீங்க என்ன கண்டிச்சிங்க? போன்ல கூப்பிட்டு அவர் கண்டிச்ச வீடியோ வந்திருந்தா அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி. பேசாதமா, அந்த அர்த்தம் வேறம்மா, நீ ஏதோ ஃப்ளோல பேசிட்ட அப்படின்னு நான் கண்டிச்சேன்னு சொன்னா, அவரை மாதிரி அந்த பொண்ணு மாதிரி படித்திருந்தும் புத்தி இழந்த லட்சக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. விஜய்க்கு ஓட்டு போடணும், அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணான்னு கத்திக்கிட்டு. ஒய்ஃப் போனா நான் இருக்கேன்னா அவருடைய அர்த்தம் தெரிஞ்சுதான் பேச்சா, தெரியாம பேச்சா? இப்படி எல்லாம் பேசாதம்மா பொது வெளியில ஒரு வார்த்தை விஜய் பேசினாரா? இதையெல்லாம் செய்யாம அந்த பொண்ணை அவர் தப்பா பேசாது. தப்புதான், நான் மறுக்கல, திருப்பி சொல்றேன். மகளிர் தினத்துல பேசினார்ல விஜய், நீங்க எதுவும் கேர் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன்.
அப்படி கண்டிச்சிட்டாரா? பயங்கரமா கண்டிச்சிருக்கிறாரு. அப்படியே நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல. அதெல்லாம் ஒர்த் இல்லைன்னு முடிக்கும் போது அப்படி ஏதோ ஒரு மாதிரி பண்ணி விட்டு தானே இன்னைக்கு அவருடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, அவருடைய செல்வாக்கு சரிஞ்சிருக்கு. பெண்கள் முகம் சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா அவர் பயன்படுத்துற அந்த ஒற்றை வார்த்தையும் ஒர்த் இல்லைன்னு சொன்னதும் திரிஷாவோட மேடை ஏறியது தான் அதே காலகட்டத்தில். இவ்வளோ நாள் எத்தனையோ சினிமா விழாக்கள் நடந்திருக்கு, எங்கெங்கேயோ போனார், ஏதாவது கண்டுக்கிட்டோமா சார் நம்ம? நான் அப்பவே சொன்ன தெரியுமா, இவர் அரசியலுக்கு வர்றப்போதே இனிமேல் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பொதுமக்களால் கவனிக்கப்படும், அந்த தார்மீக பயம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அந்த பயம் துளி கூட அவருக்கு இல்லை. நான் அது இந்த மாதிரி ஒரு குடும்ப பிரச்சனை உச்சத்தில் இருக்கிற போது எந்த பெண்ணை மையப்படுத்தி அந்த சர்ச்சை எழுந்ததோ அந்த பெண்ணோடு நான் மேடை ஏறுவேன்னு சொல்றது என்ன திமிர்? இந்த சமுதாயத்தை நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? உங்களை அண்ணான்னு கூப்பிட்டு வர லட்சக்கணக்கான ஆண்களுக்கு பெண்களுக்கு நீங்க என்ன பாடத்தை கற்றுத்தரீங்கன்னு நம்ம கேட்டோம். ஸோ இதெல்லாம் செய்யாம டிஜி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, எலெக்ஷன், இதெல்லாம் ஒரு நாள் கூத்து. அதுக்கெல்லாம் அந்த காட்சியெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். போய் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அதை போய் எதுக்கு அதுக்கு மேலே பேசிக்கிட்டு? அது ஒரு தரமற்ற வார்த்தையை பயன்படுத்தினார். ஒரு சர்ச்சை முடிஞ்சிச்சு, சட்டம் தன் கடமையை செய்யட்டும், நம்ம வேற வேலையை பார்க்கலாம். சார், இன்னைக்கு பிரச்சாரத்திலையும் நான் பல வழிகளை தாண்டி வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு பெரம்பூர்ல. உங்களுக்காக, உங்களை நம்பி. நம்ம உங்களுக்காகனா எப்படி? எது ஆன்மீக மடம் தொடங்குறதுக்கா? ஆட்சியை பிடிக்கணும், முதலமைச்சர் சீட்டை பிடிக்கணும் தானே. சேவைதான். வழிகளை அனுபவிச்சுதான் சார் ஆகணும். அதுதான் அரசியல். இதெல்லாம் தெரிஞ்சானே வந்தார். ஆனா வந்ததை நம்ம பாராட்டணும். 234 தொழில் தனியார் பெண் இடையில கொஞ்சம் சின்ன சஞ்சலத்திற்கு ஆளானார். கூட்டணி பேச்சுகளுக்கு காது கொடுத்தார். அதெல்லாம் வதந்தி இல்ல. காது கொடுத்ததுனால தானே 2.5 வருஷம் தர்றேன்னு சொன்னாங்க. வதந்தி இப்படி காதை இப்படி கொண்டுட்டு போனீங்களாக்கும். அப்படியே அசரீரி மாதிரி வரும்போது காதை இப்படி தேய்ச்சியில உட்காந்து எங்கனே டீ குடிச்சிருக்கீங்கல்ல, ஒரு காஃபியாவது ஷேர் பண்ணிருக்கீங்கல்ல, அதனால உட்காந்து சொல்றான் 2.5 வருஷம் நீங்க இருங்க, 90 சீட்டு தரோம். நான் சொல்லலையே. ஆஃபர் வந்து அவங்களே வருஷனாதானே சொன்னார், நான் சொல்லலையே. அப்ப நீங்களே ஒத்துக்கறீங்கன்னா உட்காந்து ஒரு இடத்துல பேசிருக்கீங்கல்ல. அந்த சஞ்சலங்களை, அந்த சலனத்தை தள்ளி வச்சுட்டு பார்த்தா விஜய் தனியா நிக்கிறதையும் நம்ம பாராட்டணும். அந்த துணிச்சலை நம்ம பாராட்டணும். கூட்டணியே யாரும் வரலையோ? சின்ன சின்ன கட்சிகள் 2-3 பேர் மேடையில இருந்தாங்க. அவங்கள கூட்டணின்னு அறிவிக்காத அளவுக்கு அவங்களும் அதை விரும்பல. சின்னம் அவங்க சின்னத்திலே நிக்கிறதுனால கிட்டத்தட்ட தாவேக்கா தனிச்சு நிக்கிற மாதிரி தான் அர்த்தம். சிறிய கூட்டணியில இருக்காங்களா? 2-3 பேர் இருக்காங்களே. என்ன? ஜெகநாத் மிஸ்ரா, முஸ்தபா, KM ஷரீப், அவங்களும் கட்சியில சேரல. தனி கட்சியில அறிவிக்கணும்ல. இப்ப அறிவிச்சிருக்கணும். ஏனோ அது அவர் ஏதோ ஒண்ணு அவரை தடுக்குது. அதுல என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு? நாங்கள் அந்த சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும், இந்த மாதிரி சிறுபான்மை மொழி சிறுபான்மையினருக்கும் அல்லது சிறுபான்மை மக்களாக இருக்கிறவங்களுக்கும் நாங்க கை கொடுத்துருக்கிறோம்னு சொன்ன பெருமை தானே சார். தனியா நிக்கிறவங்க ஒரு அடையாளத்தை காட்டணும்னு யாரோ ஒருத்தர் அவங்க அட்வைஸ் பண்ணிருக்கலாம். அதனால மேடையில் அதை பத்தி பேசல. எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் அந்த இயக்கத்துல சேர்ந்த மாதிரி தெரியல. இப்ப திமுக அதிமுகலையும் உதயசூரியன்ல ரெட்டலையில போட்டியிடுற கட்சிகள் இருக்காங்க. கூட்டணி ஒப்பந்தத்துல அந்த மெச்சூரிட்டிக்கு இன்னும் விஜய் வரல, அல்லது நம்ம அப்படி சொன்னா நமக்கு ஒரு கௌரவ குறைச்சல்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை இவரும் ஏற்றுட்டு இருக்காரோன்னு தோணுது. இப்ப என்ன கட்சிக்காரங்கன்னா தானே நினைப்பாங்க. இல்ல அதனாலதான் ஒருத்தர் அந்த கட்சி துண்டை போடாம ஏஞ்சிருந்து வணக்கம் போட்டார். அதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். விசில் சின்னத்துல நிக்க போறாரு விஜய். இங்க கேட்க போற ஓட்டு விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னா அது கம்பத்திலையும் கேட்க போகுது, மதுரை மத்தியிலையும் கேட்க போகுது, KM ஷரீப் நிக்கிற அந்த தொகுதியிலையும் தான் கேட்க போகுது. 234 தொகுதியிலையும் விஜய் தான்னாரு. கட்சி துண்டு போடாத கூட்டணி கட்சிக்காரர் ஒருத்தர் நிக்கிறாரு. நான் விஜயா பாக்குறதா, விஜயோட ஆதரவாளரா பாக்குறதா? இல்ல விஜயை நம்பி வந்துட்டாங்கன்னா அவரையும் விஜயா தானே பார்க்கணும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு இன்னொன்று சார், 2 கூட்டம் ரத்துன்னு வேற ஒரு தகவல் வருது. 4 இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க, 4 தொகுதியில் பிரச்சாரத்துக்கு 2 நடத்திட்டாங்க. மிச்ச 2 ரத்துங்கிறது நீங்க இவ்வளவு ஷாக்கார மாதிரி நான் ஆகல. இன்னைக்கு எல்லாம் அதை இன்னொரு நாள் வந்துட்டு பேசிட்டு போறாரு. ஒரு 4 மணிக்கு அடுத்த 2 கூட்டத்தை ரத்து பண்ண. அவ்வளவு மக்கள் கூட்டத்துக்கு இடையில ஒரு ஆள் நகர்ந்து வர முடியல, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்னா ஒருத்தர் சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன். தேர்தல் பிரச்சாரம் அப்படிதான் இருக்கும். அதனாலதான் கட்டமைப்பு வேணும்னு நம்ம சொல்றோம். அந்த தேர்தல் பயணத்தை, சுற்றுப்பயணத்தை எப்படி வழிநடத்தி தலைவரை கூட்டிட்டு போறதுன்னு சொல்றதுக்கு ஒரு சாரதி இருக்கணும். அங்க அவ்வளவு பெரிய கட்சி, அதிமுகவுக்கே செங்கோட்டையன் தேவைப்பட்டார். அவ்வளவு பெரிய கட்சி திமுகவுக்கும் சில தலைக்கர்த்தர்கள் தேவைப்படுறாங்க பிரச்சாரத்தை வழிநடத்துவதற்கு. எதுக்கு சார்? வேலை இல்லாமையா, வெட்டி இல்லாமையா? அவ்வளவு கட்டமைப்பு இருக்கிற கட்சிக்கும் நேரத்துக்கு அந்த நேரத்துக்குள்ள இந்த ஊரை தாண்டி அந்த ஊருக்கு போய் சேரணுங்கிற அந்த இது பிளான் இருந்ததுனாலதான் இன்னைக்கும் திமுக அதிமுக மெனக்கெடுறாங்க. எடப்பாடி இன்னைக்கு போறான்னா சும்மா ஜல்லுலாம் போயிடல. ஆனா இந்த இடத்த மயிலாப்பூர் அடுத்து மந்தவெளியை தாண்டிடணும்னு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள், ஒரு டீம் இருக்கணும் சார். அபரிமிதமான கூட்டம் வரும். அப்படி சரி, தேர்தல் அப்படிதான் வர செய்வாங்க. அப்ப இதுக்கு டிவிலேயே உட்காந்துட்டு அந்த கூட்டத்தை அப்படியே உங்க வீட்டுல இருந்தே கூட பாத்துட்டு போங்களேன். இதெல்லாம் அர்த்தமா சார்? தேர்தல்லாம் இந்த அது விஜயை பாக்குறதுக்கு கூட்டம் எல்லாம் மோதுது, நான் மறுக்கல. அதுக்கு எப்படி திட்டமிடன்னு உட்காந்து பேசணுமே தவிர அதுக்கு கூடாது அரசு மேலேயோ அந்த கட்சி மேல இந்த கட்சி மேல காவல்துறை எங்களுக்கு சரியான பாதுகாப்பு தரணும். எத்தனாயிரம் பேரை கூட நிறுத்தணும்? விஜய் போறப்ப கூட ஆயிரக்கணக்கான போலீஸ் நிறுத்துறதா?
சொல்லுங்க சார். நைட்டு 10 மணி வரைக்கும் பிரச்சார டைம் பண்ண வேண்டியதான? உங்களை யார் ரத்து பண்ண சொன்னா? லேட்டானாலும் பிரச்சனை இல்லையே, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நாளைக்கு நேரம். எங்கேயாவது விஜயை பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து பேச போறது இல்லை, ஒரு பத்திரிகையாளர்களே பார்க்கறது இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். எங்கேயாவது பார்க்குற வாய்ப்பு இருந்தால் அவர்கிட்ட கேளுங்க. ஏன் சார் 10 மணி வரைக்கும் டைம் இருக்கு, அப்படியே கடந்து போயிருக்கலாமே, ஏன் சார் ரத்து பண்ணீங்கன்னு கேளுங்க அவரை பார்த்து. அதுவும் ரொம்ப நேரம் பேசல, 5 நிமிஷம் 3 நிமிஷம் தான் பேசினாரு 2 இடத்துலயுமே கூட. அப்போ 4 So, மணிக்கே அதனால ரத்து முதல் பண்ணா- நாள்லயே அவரை பத்தி பிரச்சாரத்தினுடைய அந்த இம்பாக்டை பத்தி அவர் எடை போட வேண்டாம். 2-3 ஊர்களுக்கு போகட்டும், என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துறா, அதுக்கு மக்கள் என்ன ரியாக்ட் பண்றாங்க, அது மக்கள் தானா இல்லை இவரை பார்க்க வந்த ரசிகர்கள் தானா, அதையும் நம்ம ஓரளவுக்கு கணிச்சிடலாம். அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வருவோம். அதனாலதான் 1 வாரம் சொன்னது விஜய்க்கு சேர்த்து தான். ஓகே. ஸோ விஜய் என்னங்கிறது இன்னும் இது ஆகல நம்மளால. அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னு நம்ம அதுல இனிமேல் மறுப்பு இல்ல. சந்தேகமே பட வேண்டியதில்லை. இல்ல, ஒரு யாருடைய force ஓட்டு பறிக்க தான். போறார், என்னப்பா, நிச்சயமா ஒரு ஃபோர்ஸ் தான் அவர். இல்ல, அவர் சொல்ற மாதிரி டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான். அது அவருடைய ஆசையா இருக்கலாம். அதை நிரூபிச்சுட்டா நம்ம அதை ஒத்துக்கிற முதல் நாள் நாம தான் இருப்போம். நம்ம ஏன் அதை மறுக்க போறோம்? நிரூபிக்கட்டும். இப்ப அப்புறம் இப்ப இருக்கிற இப்ப சுச்சுவேஷன் எப்படி அது என்ன ஃபார்முலா, ஏதாவது ஆதாரம் இருக்கா? கூட்டத்தை பார்க்குறோம், கூட்டம் கூடுது. ஸ்டாலின் காலில் வேட்புமனு தாக்கல் பண்ண போனார், அதே ஏரியா கிட்டத்தட்ட அதை தாண்டி தான் போறார், கூட்டம் அப்படி கூடுது. எடப்பாடி போற போது மந்தவெளியில மயிலாப்பூர்ல டைட்டா தான் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த கூட்டத்தை பார்த்தெல்லாம் நம்ம முடிவுக்கு வர முடியாது. ஓகே. இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி சார். நேற்று திடீர்னு வேட்பாளர்கள் யார் யாருன்னு அறிவிப்பு ஒன்று திருமாவளவன் கொடுக்குறாரு. அதிர்ச்சியும் ஆச்சரியமும் இருந்தது, ஒரு குழப்பமும் கூட ஏற்பட்டிருக்கு. அதனால உட்கட்சியில குழப்பம் இருக்கிறது தெரியுது. அது எல்லா கட்சியிலையும் தேர்தல் நேரத்தில் வரும் தான். 5 சீட்டு வாங்கிட்டு வந்துட்டியா, 10 பேர் சீட்டு கேட்குறோம், யாரை தேர்ந்தெடுக்க போறியா, என் உழைப்புக்கு மரியாதை தரல இல்லையா, நான் யார் தெரியுமா, அண்ணே அதெல்லாம் ஞாபகம் இருக்கானே 10 அன்னைக்கு வருஷத்துக்கு நான் முன்னாடி அப்படி அப்படின்லாம் எல்லாரும் உரிமை குரல் போய் எல்லாருக்கும் தகுதி இருக்கும். அப்போ 10 பேருமே தகுதியா இருக்கிறப்போ எந்த 5 பேர்னு தேர்ந்தெடுக்கிறது தலைவர்களுக்குரிய சங்கடமான காரியம் தான். ஆனானப்பட்ட ஸ்டாலினே திணறிட்டார். பல பேருக்கு கொடுக்க முடியல, தொடர்ந்து கொடுத்துருக்க வேண்டிய ஆட்களுக்கு மாத்திட்டு புது இடங்களுக்கு கொடுக்கும். புதுமுகங்கள் 60 பேர் அவரும் தானே அறிவிக்கிறார். அதுல ஒரு 10-20 பேர் பழைய ஆட்கள், தகுதியான ஆட்கள் வெளியே போறாங்கல்ல. இதெல்லாம் தவிர்க்க முடியாது. அது விடுதலை சிறுத்தைகள்ல கொஞ்சம் உச்சகட்டத்துக்கு போய், குறிப்பாக பன்ருட்டி, காட்டுமன்னார் கோயில், கள்ளக்குறிச்சி இந்த 3 தொகுதிகளை பற்றி பேச்சு வருகிற போது, திருப்பூரம் கூட எடுத்துக்கலாம், ஒன்னொன்றுக்குமே சில வாத பிரதிவாதங்கள் வழக்கம் போல உள்ளறையில நடக்கத்தானே செய்யும். இல்லை, காட்டுமன்னார் கோயிலில் இவர் ஒருத்தரை சொல்ல, ஏற்கனவே அங்கே இருக்கிற சிந்தனை செல்வனை செய்யூருக்கு நகர்த்திய பிறகு அங்கே யாரை நிறுத்துவதுன்னு கேள்வி வர போது எழுந்த வாத பிரதிவாதங்களுக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வைக்க தான் அவர் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினார்னு ஒரு தகவல் இருக்கு. நானே நிக்கிறேன்ப்பா, அப்ப எல்லாம் ஆஃப் ஆயிடுவான். நிஜமாவே அவர் நிக்க போறாரா, இல்ல வேட்புமனுவை தாக்கல் பண்ணாம இன்னொரு 3 நாள் கழிச்சு இல்ல அவர் நிப்பார்னு யார் நினைச்சிருந்தாரோ, இந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு வெற்றி வாய்ப்புக்கு இவர் தான் சரியா இருப்பான்னு அவர் ஒருத்தர் நினைச்சிருப்பார் இல்லையா, அவரை சொல்லி நீ போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுன்னு சொல்ல போறாரா தெரியல. ஆனால் இந்த பட்டியலை வெளியிட்டுட்டு அவர் ஒரு வீடியோ வெளியிட்டார். அதுல சொல்றார், வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு புதிய சூழல், அரசியல் சூழல் உருவாக போகுது அப்படிங்கிறார். அப்படின்னா அது என்ன அர்த்தம்னு நமக்கு முழுசா புரியலன்னா கூட, ஒரு தொங்கு சட்டசபை வரப்போகுது, தனித்து யாரும் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் வருது, அப்ப நானும் இங்க இருந்தா நம்ம கட்சியினுடைய எம்எல்ஏக்களை ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருந்து என்ன நிலைப்பாடு எடுக்கிறேன்னு ஒருமித்து எடுக்கிறதுக்கு நான் இங்க எம்எல்ஏவா இருக்கிறது அவசியம் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படிதான் சந்தேகப்பட வைக்குது. அப்போ ஹங் அசம்பிளி வரப்போறத என்னை போன்றவர்களை நீங்க சந்தேகப்பட வச்சீங்கன்னா அது ஒட்டுமொத்த திமுக அணிக்கும் பலவீனம் இல்லையா? தேர்தலுக்கு முன்பாகவே அதை நீங்க சொல்ற மாதிரி அர்த்தம் ஆகுது. வேற எப்படி என்ன யூகம் பண்ண சொல்றீங்க? இல்ல, நம்ம 200 210 பிளஸ் ஜெயிச்சிருவோம்னா அந்த புதிய சூழல் எதிர்கட்சிகள் இல்லாம போயிடும். அந்த இடத்துல பாஜக அந்த வெற்றிடத்தை நிரப்பிடக்கூடாது. நாம அந்த இடத்துக்கு மாநில அரசியல் இருந்தா நாம அந்த எதிர்கட்சி இடத்தை நிரப்பலாம். அப்படி கூட அப்ப காங்கிரஸ் உங்களோட கம்மியா ஜெயிக்கும்னா அது எப்படி 210 இடம் ஜெயிக்கும்? காங்கிரஸ் பெருசா கூட ஜெயிச்சிட்டோம். அப்ப பெருசா இடத்த பிரதான எதிர்கட்சி காங்கிரஸ் தானே. அதையும் தாண்டி திருமாவளவன் நிக்க முடியும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா லாஜிக் அதுக்கெல்லாம் இல்ல, இதுக்கு லாஜிக் இருக்கும்னு நான் சொன்ன யூகம் தான் என் கண் முன்னாடி வந்து நிக்குது. என் சிற்றறிவுக்கு அதுதான் தோணுது. இந்த குழப்பத்தை ஏற்படுத்தலாமா, அதுதான் காரணம்னா அதை அவர் தவிர்த்திருக்கணும். சரி, உறுதிப்பட கடைசி வரைக்கும் இவரே போட்டிட்டான்னு வச்சுப்போம், ஜெயிக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு. 99 ஜெயிச்சிடறாரு. அப்ப எம்பி பதவி ராஜினாமா பண்ணணும். இந்த சட்டமன்ற தொகுதி காட்டுமன்னார் கோயில் உள்ளடக்கி சிதம்பரம் தொகுதி தான்டா, அதுக்கு இதே காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏ மக்கள் திரும்ப ஒரு ஓட்டு போடணும். அந்த செலவை யார் பாப்பா? தோழமை கட்சிகள்கிட்ட அவர் கலந்து பேசிட்டாரா? ஏன்னா எல்லாரும் சேர்ந்தாலும் திரும்ப அவர் ஜெயிக்க வைக்கணும், அந்த கட்சியினர் ஜெயிக்க வைக்கணும். இல்ல எம்எல்ஏவே ரிசைன் பண்ண போறீங்கன்னா எதுக்கு எம்எல்ஏக்கு நிக்கணும்? எல்லாமே குழப்பத்திலான சார் போய் முடியுது. அதனாலதான் திரும்ப பயன்படுத்தி இருக்கிற ஒரு தற்காலிக ஆயுதமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னேன்.
அப்படி ஒரு நெருக்கடி வந்துருச்சா? இருக்கலாம். எல்லா கட்சிக்கும் வர நெருக்கடியா அங்கே தகுதியானவர்கள் அதிகமாகிற போது எந்த தலைவனுக்கும் வர நெருக்கடி திருமாவுக்கும் வந்ததா நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையாக இருந்தால் ஒரு 3 நாளையில இன்னொரு காட்சி வெளிவரும்னு நான் பார்க்கிறேன். ஓகே. இல்ல அப்படி ஒரு தொடர்ந்து நின்னாருன்னா அது ஒட்டுமொத்த கூட்டணியிலையும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். கட்சியில இப்ப எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிறைய பேரை வளர்க்கறதுமே பிரச்சனை. அப்படி இல்ல தகுதியான இப்போ விஜய் அங்க அறிவிச்சிட்டு இருக்கிற போதே அந்த தாஜ் ஹோட்டல் வாசல்ல போராட்டம் பண்றான். ஏன் எனக்கு கொடுக்கலன்னு. ஸோ போட்டி எல்லா இயக்கத்திலயும் இருக்கும் சார். புதுசா வர்ற கட்சியில இவ்வளவு போட்டி இருக்கிற போது இத்தனை வருஷத்து கட்சி திருமாவளவன் எவ்வளவு பேர் ஆளாக்கி இருப்பாரு. எத்தனை பேர் பணபலத்துல அடுத்த கட்டத்துக்கு வந்திருப்பான். எத்தனை பேருக்கு அரசியல் ரீதியான ஒரு துணிச்சலும் தைரியமும் வந்திருக்கும். இறங்கி அவங்க எல்லாரும் கேட்பாங்கல்ல சார். அவங்களை எல்லாம் சமாளிக்கணும்ல. அதனால அந்த சிக்கலை சமாளிப்பதற்கான ஒரு 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 தற்காலிக ஆயுதம் தான் இந்த விஷயத்தை நான் பாக்குறேன். கூடுதல் சீட் ஒருவேளை கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த சிக்கல் வந்திருக்காதோ சார்? 10 கொடுத்தா 20 பேர் போட்டிக்கு நிற்பாங்க. 8 கொடுத்தாலும் 16 பேர் போட்டிக்கு நிற்கிறாங்க. எத்தனை சீட்டு கொடுத்தாலும் பத்தாது சார். இந்த மாதிரி ஒரு வாக்கு வங்கி நிரூபித்த ஒரு கட்சியில தேர்தல் அரசியல்னு வர்ற போது அதிகாரத்தை அடைவதற்கு பலருக்கும் ஆசை வரும். தகுதியானவர்களும் பல பேர் இருப்பாங்க. தவிர்க்க முடியாது. இதை சமாளிக்கிறதான தலைவனுடைய ஆளுமை. சரி, இப்போ மற்ற வேட்பாளர்கள், ஏன்னா ஆளூர் ஷானவாசோ இல்ல அவங்களுக்கு சரியான தொகுதி கிடைக்கும். நல்ல தங்களுடைய திறமையை நிரூபித்தவர்கள் சட்டமன்றத்திலையும் சரி பொது வழியிலையும் சரி அவர்கள் கேட்ட தொகுதி ஏற்கனவே நின்ற தொகுதியில வாங்க முடியல, கூட்டணிகளுக்கு போயிடுச்சு. சரி, அதுக்காக கிடைச்ச தொகுதியெல்லாம் போய் நிக்கிற அளவுக்கு சில சங்கடங்கள் அவங்களுக்கும் இருக்கலாம். திருப்பூரூர் பாலாஜிக்கு ஏன் மீண்டும் கொடுக்கலைங்கிறது அவருடைய உரிமை. அது அதுக்கு அவர் என்ன ரியாக்ட் பண்ணார்? பரவாயில்ல தலைவரை, எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தீங்க, நான் அவரோட இருந்துட்டேன் அப்படின்னு விட்டு கொடுத்தாரா இல்ல அவர் வருத்தத்தில் இருக்காரா நமக்கு தெரியாது. மற்றபடி கிடைச்சிருக்கிற தொகுதியில வச்சுக்கிட்டு இப்ப பண்ருட்டில ஒரு சிறுபான்மையினர் தான் நிறுத்திருக்கிறார். ஏன் சார் ஆளூர் ஷானவாஸ்க்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு ஷானவாஸ் என்ன சொன்னார், அதுக்கு திருமா என்ன சொன்னார், உள்ளூர் கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே, நான் தேர்ந்தெடுக்கிற கடைசி பட்டியல் இதுதாங்கிறாரு. இதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி மாவட்ட அளவுல முடிவு பண்ணி பரிந்துரைத்து இல்ல, இதெல்லாம் திருமா தன்னுடைய ஆதங்கத்தை ஒரு கோபத்தை ஒரு தலைவனுக்குரிய ஒரு பாடி லாங்குவேஜில் வெளிப்படுத்துறாதான் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு அவர் டார்ச்சர் அனுபவிச்சிருக்கிறாரோன்னு தோணுது. அவருடைய வீடியோவில் அவருடைய பாடி லாங்குவேஜை பார்த்து அவர் அவ்வளோ சந்தோஷமா இல்லை. நெருக்கடிகளுக்கு ஆளாகி இருக்கிறார். எல்லாத்துலேயும் இருக்கும். ஸ்டாலினுக்கு அந்த நெருக்கடி இருந்துச்சு, அது வெளியில் அவர் வீடியோ வெளியிடல. அதனால அவருடைய பாடி லாங்குவேஜ் நான் பார்க்கல. அவருக்கும் நெருக்கடி இருந்தது. அதனால தான் இந்த தடவை ரொம்ப ரகசியம் காத்து எவரையும் கிட்ட சேர்க்காம அவராகவே ஒரு முடிவுக்கு வந்தார். யாரும் யூகிக்க கூட இல்லை சார். அதனாலதான் அந்த ஒரு துளி கூட கசியல சார். இப்போ இன்னொரு பக்கம் வன்னியரசு சிந்தனை செல்வனுக்கு மீண்டும் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அது எப்படி மற்றவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு கேள்விகளும் எழுந்துகிட்டு இருக்கு. ஒருத்தரையா போய் நம்ம விமர்சிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஒரு தலைவர் நம்ம கட்சிக்கு எது நல்லது. இப்போ வன்னியரசுக்கு இது வரைக்கும் ஒரு அடையாளம் கிடைக்கவே இல்லை. அரசியல் அதிகாரம் கலந்த அடையாளம் நான் சொல்றேன். கட்சியில அமைப்பு ரீதியாக அடையாளம் வந்துருச்சு. வன்னியரசுனா யாருன்னு தெரியற அளவுக்கு அடையாளம் வந்துருச்சு. அந்த அதிகாரமிக்க பதவியோடு கூடிய அடையாளம் அவருக்கு இன்னும் அமையல. ஏற்கனவே நின்று அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தவர். ஸோ அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். சிந்தனை செல்வனை அவ்வளோ எளிதில் புறக்கணிக்க முடியாது. அல்லது எஸ் பாலாஜியை கொஞ்சம் இருப்பான்னு சொல்ற அளவுக்கு சிந்தனை செல்வனை சொல்ல முடியாதுங்கிற யதார்த்தம் திருமாவளவனுக்கு புரிஞ்சிருக்கலாம். அப்படி ஒருவருடைய தேர்வுக்கும் புறக்கணிப்புக்கும் அல்லது வாய்ப்பு வழங்காததுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஒன்னொன்னே போய் நம்ம பேச வேண்டியது இல்லையே. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் போட்டிடுறாங்க அதிமுக கூட்டணியில். அதிமுக அது எதிர்பார்த்தது தான். பட் கட்சியிலே சேருவாரா கூட்டணி வைப்பாரா என்னதுமே அறிவிக்காம அவருக்கு ரெட்டலை சின்னத்தில் நிற்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. பாப்பா, அவருக்கும் அது முதல் களம் இல்லையா, எப்படி நடக்குதுன்னு. அது என்ன இம்பாக்டா சார் கொடுக்கும் தெரியல எனக்கு. அது அவங்க எந்த அளவுக்கு களப்பணி ஆட்டுறாங்க, அண்ணாதிமுகவினர் அந்த அம்மாவுக்கு எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுக்க போறாங்க, இல்ல திருவிக்கா நகர்ல தான் போட்டிடுறான்னு நினைக்கிறேன். தொகுதியை மாற்றி ஏற்கனவே இருக்க சிட்டிங் எம்எல்ஏவை திமுக மாற்றி இருக்கிறாங்க. தாயம் கவிதா அங்கே எம்எல்ஏவாக இருந்தார். அது இளம் புது ரத்தத்தை பாய்ச்சுதா இல்லை இருக்கிற சிஸ்டத்தில் அது ஒரு குடைச்சலை கொடுக்குதா அப்படின்லாம் நம்ம பார்க்கணும்ல. எல்லா வகையிலையுமே கவனிக்க தகுந்த தொகுதியில் திருவைக்கா நகரம் ஒன்று தான். ஓகே, இன்னொரு பக்கம் சார், இப்போ தேமுதிக அவங்க வேட்பாளர்களை எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் சில தொகுதிகள் வந்து ரொம்ப டஃப், வெல்லும் வாய்ப்பு ரொம்ப குறைவான. இல்லை, ஆனால் அவங்களை இத்தனை வருஷம் நம்பி இருக்காங்கல்ல, தலைமையை நம்பி பயணிச்சவங்கன்னு, அதில் மிக பெரும்பாலானவங்களுக்கு அவங்க அகாமடேட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்காக போராடி வாங்கிய இடங்கள்னு பார்த்தா என்ன, அது விசுவாசம் மிக்கவர்கள். அவங்களுக்கு இப்போ தினகரன் 11 இடம் வாங்கினார் இல்லையா, அதில் ஒரு 8 இடம் கிட்டத்தட்ட இவரே கேட்ட இடம் தான். ஏன்னா ஆள் ரெடியாக இருக்காங்க, நம்ம பின்னாடியே வந்தவங்க, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏ, அந்த தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவங்கன்னு. பூந்தமல்லியெல்லாம் அப்படி தானே வாங்கி கொடுக்குறாரு, மடத்துக்குள்ள அப்படி தானே வாங்கி கொடுக்குறாரு. சைதாப்பேட்டை செந்தமிழன் அமைச்சராகவே இருந்த தொகுதி, வென்று அமைச்சரானது சைதாப்பேட்டையில் தான். அப்படிலாம் ஒரு 8 தொகுதி 9 தொகுதி அவர் விரும்பினது தான். மீதி 2 வேணா திருச்சி மேற்கெல்லாம் கொடுங்கன்னு கேட்காம இருக்கலாம். ஆனால் அங்கே நிற்கிறதுக்கு ஆளை வச்சிருக்கிறார். தொட்டியத்தில் இருந்த ராஜசேகர் அங்கே வந்து நிறுத்துறாரு, அந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரதித்துவம் கொடுக்குற மாதிரின்னு.
அதே தான் தேமுதிக நீண்ட காலம் பயணிச்சவங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் account விருகம்பாக்கம் பார்த்தசாரதிக்கு மட்டும் பண்ண முடியல. அந்த தெரிஞ்ச முகங்கள்ல கூடவே பயணிக்கிற முகங்கள்ல நான் சொல்றேன். மற்றபடி தகுதியானவங்க எவ்வளவு பேர் இருக்கலாம். கிடைச்ச 10க்கு யார இந்த திருமாவளவனுக்கு இருக்கிற அதே நெருக்கடி தானே சார் பிரேமலதாவுக்கு இருந்திருக்கும். என்னன்னா தம்பி எம்பி ஆயிட்டாரு, தலைவர் ஒரு தொழில் நிற்கிறாங்க, பையன் ஒரு தொழில் நிற்கிறாங்கன்னு அந்த விமர்சனம் அவ்வளோ பெருசா வராதுன்னு தோணுது. ஏன்னா அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அபிமானமே விஜயகாந்த் அவர் மீது அந்த குடும்பத்தின் மீதான விசுவாசம் அபிமானம் அப்படி போயிடுச்சு. அது கிட்டத்தட்ட தனி மனிதர் கட்சியான அப்போ அவர் குடும்பம்னு அப்படி பார்க்குறப்போ இதெல்லாம் கடந்து போயிடும். அது ப்ளஸ் அந்த அடையாளம் என்ன, அவர்களுக்கு இருக்கிற சமுதாயம் எந்த சமுதாயத்தினுடைய வாக்குகள் அதிகமாக இருக்குன்னு பார்த்து அது 10ல் 6 ஒரே சமுதாயமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது. வரதானே சார் செய்யும். அந்த சமுதாயம் தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அந்த சமுதாயத்துலேருந்து அவங்க நிற்கிற தவிர வேற என்ன வழி இருக்க முடியும். சாத்தூர் விருதுநகரா கடைசி நேரத்தில் மாறுச்சுன்னு எல்லாம் சொல்றாங்க. இல்லை கேட்டாங்க இங்கே அதிமுகலையும் கூட நயினா நாகேந்திரன் தன்னுடைய சொந்த தொகுதியான திருநெல்வேலியை விட்டுட்டு சாத்தூருக்கு வந்தவுடனே சாத்தூர் அதிமுகவுக்கு வலுவாக இருக்கிற தொகுதிகளில் சில தொகுதிகள் அது அமமுகவும் சேர்ந்த பிறகு அது நிஜமாக வெற்றியை நோக்கி போகிற தொகுதி. அந்த முக்குளத்தூர் வாக்குகள் அங்கே அவ்வளோ அபரிமிதமாக இருக்குது. அங்கே எம்எல்ஏ அந்த ராஜவர்மனுக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லை. நயினா நாகேந்திரன் கொடுத்தாலும் அவரை கூட திருச்சியில் வந்து நிறுத்துறாரு. அவர் எல்லோரும் கொஞ்சம் விட்டு கொடுத்தானே போக வேண்டியிருக்கு. ஆனாலும் விஜய் பிரபாகரனுக்கு விருதுநகர் என்பது பொருத்தமான தொகுதி தான். ஓகே. சாத்தூரை ஒப்பிடுகிற போது தேமுதிகவுக்கு விருதுநகர் நல்ல தொகுதி. ஓகே. காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுலையுமே மேலிடம் ஏன் இந்த தொகுதியெல்லாம் வாங்கினீங்கன்னு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதா சில செய்திகள். இல்லை கார்த்தி சிதம்பரம் ஏதோ கேட்டார்னு சொன்னாங்க. சிவகங்கை ஏன் வாங்கினேன், சிவகங்கை ஏன் வாங்கினேன்னா காரைக்குடி வேணான்னு சொல்லுங்க, சிவகங்கை கொடுப்பாங்க. காரைக்குடி வேணும் சிவகங்கை வேணா எப்படி ஒரே மாவட்டத்தில் 2 கொடுப்பாங்க. அது அந்த மாதிரி சின்ன மாவட்டம். மேலூர் ஏன் வாங்கினாங்க, அது நிறைய மேலூர் ஏன் வாங்கினான்னு மாணிக் தாகூர் தான் கேட்கணும். ஏன்னா அவர் தன் உறவினரை கடந்த முறை நிறுத்தினார், இப்போதும் அவருக்காக தானே. ஒருத்தருக்கு காங்கிரஸ் சிஸ்டமே அப்படியானே சார், கோட்டா தானே சார். ஜோதிமணி வெளிப்படையா வேற எழுதிட்டாங்க. அவர் அதை கொஞ்சம் தவிர்த்து இருக்கணும் ஜோதிமணி. ஏன்னா இவ்வளவு கசப்பை நீங்க காட்டிட்டீங்கன்னா இல்லை வெளிப்படைத்தன்மை இல்லை அது இல்லைன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்படைத்தன்மை இருந்துச்சான்னு யாராவது கேட்டால் ஜோதிமணியால் பதில் சொல்ல முடியுமா? யாருக்கு எப்படி சீட்டு கொடுத்தாலும் குறைஞ்சபட்ச வெளிப்படைத்தன்மை அதில் இருக்கா? சரி, இல்லை மாநில தலைவருக்கு எவ்வளோ பங்குன்னு ஜோதிமணிக்கு நல்லாவே தெரியுமே. உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் ராகுல் காந்தி அந்த மீட்டிங்கில் உட்கார்றார், ராகுலும் தான் இதற்கு பொறுப்புன்னு ஜோதிமணி சொல்லுவாரா? மனசாட்சி இருந்தால் சொல்லணும் இல்லைங்க. கார்கே தான் அதனுடைய சேர்மன், ஏன் சொல்ல மாட்டேங்க கார்கே மேலே? அதுனா மாநில தலைவர் 3 பேரை போட்டு கையெழுத்து போட்டாங்க. அந்த 3ம் இல்லாமல் 4வது அறிவிக்கிற உரிமை சென்ட்ரல் கமிட்டிக்கு இருக்கு, அகில இந்திய தலைமைக்கு இருக்கு. அது ஜோதிமணிக்கு நல்லாவே தெரியும். தனிப்பட்ட கோபதாபங்களை இப்படி பொது வெளியில போட்டு கட்சி தலைமைக்கு புகாரா கொடுக்கறத தாண்டி அது காங்கிரஸ்லயா வேற பேசுங்க சார். பிஜேபியிலயுமே போராட்டம்லாம் நடந்துச்சு கோயம்புத்தூர் பக்கம். ஏன் இந்த தொகுதி வாங்கினீங்க அந்த தொகுதி விட்டு? மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க பிஜேபி. ஒண்ணு எண்ணிக்கை அவங்க ரொம்ப வெம்பப்படுத்தின மாதிரி எல்லாம் கொடுக்க முடியாது. 27ங்கிறது டீசென்டான நம்பர் தான். அதில் கேட்ட வாங்கியிருக்கிற தொகுதிகளில் ஒரு பாதிக்கும் மேற்பட்ட தொகுதியில் அவ்வளோ சுலபத்தில் வெற்றி எட்ட முடியாத தொகுதிகள்னு ஒரு பொது பார்வை இருக்கு. அப்போ பிஜேபி அபிமானிகளுக்கு அது ரொம்பவே இருக்கும். அந்த பார்வைங்கிறது கோபமாகவே மாறி இருக்கும். அதை பற்றி ஒரு துளி கூட கலப்படாமல் எடப்பாடி பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. அது இவங்க ஏப்பா நீயாவது பரவாயில்லப்பா, என் கதையை பார்த்தீங்கன்னா வாசன் கேட்கற அளவுக்கு அவர் வாங்கின 5 தொகுதி இருக்கு. ஜாம்பவான்கள் எதிர்த்து நிக்கிற மாதிரியான எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள். சிஎல்பி காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் நிக்கிற தொகுதி, 3 அமைச்சர்கள் அப்படின்னு எல்லாமே ஒரு பலமான ஒரு தொகுதிகளை எடுத்து நிக்கிற போது அதுவும் தாமரை சின்னத்துல அவரை நினைச்சு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிக்க வேண்டியதுதான் பிஜேபி, வேற வழி. ஓகே சார், அண்ணாமலை போட்டியே இடல, அவர் கொஞ்சம் இவரு தொகுதி கேட்டு கொடுக்கலையா? நீங்க எந்த தொகுதியில போட்டிடணும்னு நினைச்சீங்க? அவர் கேட்டு தொகுதி கொடுக்காம இருப்பாரா எடப்பாடி? அவ்வளவு நல்ல உறவுன்னு நான் சொல்லல. எங்கள் தலைவர்கள் 5 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தொகுதி கொடுங்கன்னா இப்போ வானதி தெற்கு வேணா எனக்கு வடக்கு கொடுங்க, வடக்கு கொடுக்குறாருல. வானதி கேட்டு வாங்க. பின்ன வானதி சொன்னது எனக்கு தெரிந்து பத்திரிகையாளரிடம் வானதி சொன்னது பொய். ஓகே. செந்தில் பாலாஜி வராருன்னு இவங்க கிளம்பி வடக்கு போறாங்க. ஓகே, செந்தில் பாலாஜி. ஆமா, வேற எதுவும் என்ன சார் காரணம் இருக்க முடியும்? கேட்டா அது அவர்கள் விரும்பினார்கள் ஒரு வருது சொல்றாங்க. இல்ல, நிச்சயமாக எனக்கு கிடைத்த தகவல் அதிமுக அப்படி மாத்தல. சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறது அதிமுக நல்லதா? நீங்க புது தொகுதியில போய் அதே எம்எல்ஏ போய் நிறுத்துற, அதே எம்எல்ஏ வடக்குல ஜெயிச்ச எம்எல்ஏ தான் இப்ப அங்கே போய் நிக்கிறாரு. இது புத்திசாலித்தனமா முடியும் அதிமுக நம்புற அளவுக்கு அம்மன் அர்ஜுன் தெற்குலையும் ஸ்ட்ராங்கான ஆள்ல, ஏற்கனவே அதுலயும் ஜெயிச்சிருக்காருல்ல. ஏன் சார் நீங்க வடக்குல இப்ப சிட்டிங்ல 5 வருஷம் தொகுதி செஞ்சிருப்பாருல, அதை தக்க வைக்கணும்னு நினைப்பாரா? இன்னொரு புது தொகுதிக்கு 5 வருஷம் உங்களை எங்கேயும் பார்த்துருக்கோமே அப்படின்னு கேட்கறத விரும்புவாரா? அண்ணே வாங்கண்ணே முன்னாள் கூட பார்த்தோம்லன்னு கேட்கறத விரும்புவார் ஒரு பேச்சு. அப்போ இந்த பார்வை வச்சு சொல்றேன், வானதி விரும்பாமல் அந்த தொகுதி மாற்றம் நடந்திருக்காது. தாராபுரத்தில் நின்று எல்முருகன் எதுக்கு அவினாசிக்கு போறீங்க? என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க எந்த லட்சணத்துல நீங்க எல்லாம் கட்சியை வளர்த்தீங்க? கேள்வி வரும்ல.
அப்போ ஒரு தலைவருக்கும் அப்படி வேணுங்கிற தொகுதி எடப்பாடி கொடுக்கிற போது அண்ணாமலை விரும்பி இருந்தாலும் ஒரு தொகுதியை கொடுத்திருப்பார். அப்படி அவர் கேட்ட தொகுதி எது, கேட்டு மறுத்த தொகுதி எது, நிஜமாவே கேட்டீங்களா? இல்ல நீங்க தேர்தல் நிக்கிறேன் நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட கேட்டாரா குறைஞ்சபட்சம் ஒரு வார்த்தை? இல்ல தலைவரை மதிச்ச அண்ணாமலை நான் நிக்க விரும்புறேன்னு சொல்லியும் நயினார் மறுத்தாரா? இந்த விவரங்கள்லாம் வெளிப்படையா தெரியாத வரைக்கும் யார் மேலேயும் குற்றம் சொல்றதுல அர்த்தமே இல்லை. செந்தில் பாலாஜி ஏன் சார் கரூர் விட்டு கோயம்புத்தூர்? இல்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறது. பயந்துட்டு போயிட்டாருங்கிறாங்க. ஏங்க நல்லா ஜெயிக்கிற தொகுதி விஜய் ரசிகர்கள் அப்படிதான் போறாங்க. இதுல எதுக்கு சார் பயப்படணும்? யாரு சார்? அதாவது ஒரு சுயநலமா யோசிக்கிற ஒருத்தர் இப்படி மாவட்டம் விட்டு மாவட்டம் போவாரா? சுயநலமா நினைக்கிறோம் நம்ம ஈஸியா ஜெயிக்கிறோம் மந்திரி ஆகிறோம்னு நினைச்சுக்கிட்டு சொந்த தொகுதியில சிட்டிங்ல எம்எல்ஏ இருக்கிற சொந்த மாவட்டத்துல ராஜாவா இருக்கிறத விட்டுவிட்டு ஒரு புது இடத்துல போய் நிக்கிறேன்னு சொல்றது துணிச்சலா பயந்தாங்கொழித்தனமா? நீங்க சொல்லுங்க. அரசியலே தெரிய வேண்டாம் அதுக்கு. சார் இது எவ்வளவு பெரிய துணிச்சல், எவ்வளவு பெரிய போல்டான மூவ். ஆமா சார், அது தலைமையும் அனுமதிச்சது. ஏன்னா அவருடைய களப்பணி ஏற்படுத்த போகிற தாக்கம் மீதமுள்ள 9 தொகுதியில எதிரொலிக்கும்னு அவங்க நம்புறாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் கரூரையும் விட்டுருச்சுன்னா ஏன்னா இப்ப இங்க ஃபோக்கஸ் இல்ல அந்த அளவுக்கு அங்க என்னால ரிமோட்ல கண்ட்ரோல் ஜெயிலுக்குள்ள இருந்தே 2 தொகுதி ஜெயிக்க வச்சவர் சார் செந்தில் பாலாஜி. அவருடைய உழைப்பும் அவருடைய வியூகமும் அதுல கலந்துருக்கு. ஸ்டாலின், திமுக, உதயசூரியன், தோழமை கட்சிகள் இதெல்லாம் தாண்டி இந்த 5 இருந்தா 6ஆவதா, 4 இருந்தா 5ஆவதா செந்தில் பாலாஜியுடைய வியூகமும் அதுல கலந்துருக்கு. கரூர் மாவட்டத்துல ஒரு தொகுதி குளித்தலைன்னு நினைக்கிறேன், பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள வருது. வேட்பாளரை மட்டும் அனுப்பிவிடுங்க, மீதியை பூரா நான் பாத்துக்கிறேன் ஜெயில இருந்தே சொல்லி அனுப்பிச்சா செந்தில் பாலாஜி நேரு பையனுக்கு. ஓகே, மற்ற தொகுதிகளை விட அங்கேதான் அதிக வாக்குகள் வித்தியாசம் கிடைச்சது அவருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை. சிறைக்குள்ள இருந்தே சமாளிச்சவருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து கரூரை கண்ட்ரோல் பண்ண தெரியாதா? அந்த நம்பிக்கை இருக்கும் தானே சார் போறாரு. மினிஸ்டர்ல ஏன்னா அதை கவனிக்கிற அளவுக்கு தன்னுடைய தம்பியை வச்சிருக்கிறார், கட்சி நிர்வாகங்கள் தெரிஞ்ச தம்பியை. ஏன்னா துணைக்கு ஒருத்தர் வேணும்ல சார். எம்ஆர் விஜயபாஸ்கர்ல அதுதான் அது நிஜமாகவே செந்தில் பாலாஜிக்கு ஒரு சவால் தான். எம்ஆர் விஜயபாஸ்கரை வீழ்த்தி காட்டுவது. நான் இருளைனாலும் நான் வேற கட்சி தலைமையின் அனுமதியோடு நான் நிறுத்துகிற ஒருவர் கூட உங்களை தோற்கடிப்பார்னு நிரூபிச்சிட்டாருன்னா செந்தில் பாலாஜியினுடைய ஆளுமை தன்மை இன்னொரு முறை பலமாக பேசப்படும். கோயம்புத்தூர்ல என்ன இம்பாக்ட் சார் கிரியேட் ஆகும்? இல்ல அதான் இவர் கிட்ட இருக்கிறாங்கிற ஒண்ணு எல்லா வகையிலும் அண்ணன் இருக்காங்கிற ஒரு தெம்ப தரும் மற்ற 9 பேருக்கும். உள்ளாட்சி தேர்தல்ல 10க்கு 10ஐயும் ஜெயித்த அதிமுக 21ல அடுத்த ஒரு வருஷத்துல வந்து 22 உள்ளாட்சி தேர்தல்ல 95% தோல்வியை தழுவிச்சு. 95% திமுக வெற்றி பெற்றது. அடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை போன்ற பலமான வேட்பாளர் நான் வீழ்த்து காட்டுறேன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் நின்னால திண்டுக்கல்ல ஈஸியா போய் ஜெயிச்சுக்கன்னு தள்ளி விட்டுட்டு கேட்டு வாங்கி ஜெயிச்சு காமிச்சது செந்தில் பாலாஜியோட வியூகம் தான். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அது திமுக பக்கம் திரும்பி இருக்கிற அந்த அந்த கோவை மண்டலம் சட்டமன்ற தேர்தலையும் அதே ரிசல்ட்டை காட்டி தொடர்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கோட்டா சார். அந்த கோட்டையில தானே அவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டார். தொண்டாமுத்தூர் பேரூராட்சியும் கைப்பற்றுகிற அளவுக்கு சார் எஸ்பி. இல்லை அதான் சொல்கிறேன், அது அப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் இருக்கிறது, வாக்கு வங்கியை நிரூபித்து கோட்டையாக இருக்கிற ஒரு கட்சியில் சட்டமன்ற தேர்தல்னு வரப்போது ஒரு பார்வை பார்த்து ஓட்டு போடுற மக்கள் இருக்கிற அந்த இடத்துல நீங்கள் போய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவீங்க நம்புறேன்னு தானே அந்த கட்சியுடைய தலைவர் அவரை போய் அங்கே நிற்க அனுமதிக்கிறார். செந்தில் பாலாஜி விரும்பி இருக்கலாம், ஸ்டாலின் அனுமதிக்கணும்ல. ரிஸ்க் அவர் எப்படி இது 2 மாவட்டம் ரிஸ்க் ஆயிடுது இல்ல, அவரால் சமாளிக்க முடியும்னு ஸ்டாலின் நம்புறார். ஓகே, ஸோ எந்த தளபதியை எங்க அனுப்பணும்னு இது ஒரு வியூகம் தானே. இன்னொரு பக்கம் சார் திண்டுக்கல்ல பழனியில ஸ்ட்ராங்கா ஜெயிச்ச ஐபி செந்தில வலுவான வேட்பாளரை திண்டுக்கல் சீனிவாசனுக்கு வலுவான தொகுதிக்கு அனுப்புறான். அதிமுகவுக்கு அடையாளம் தந்த தொகுதிக்கு இரட்டை இலைக்கு வலுவான அடித்தளம் இருக்கிற ஒரு தொகுதியில அவரும் துணிச்சலா தான் போறாரு. இது இன்னொரு இதா இருக்கு. அது நிஜமாவே ஐபி செந்தில்குமாருடைய துணிச்சல். தலைமை சொல்லியிருந்தால் கூட அவர் நினைத்திருந்தால், மாவட்ட செயலாளராகவும் இருக்கிற ஐபி செந்தில்குமார் நினைத்திருந்தால், இல்ல தலைவரை நான் பழனியில நின்னுக்கிறேன், திண்டுக்கல் ஒரு ஆளை போடுங்க நான் ஜெயிக்க வைக்கிறேன், இல்லை கம்யூனிஸ்ட் நிறுத்தங்க நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்க முடியும். அந்த சவாலை தான் ஏற்றுக்கொண்டு அவ்வளவு பெரிய ஜாம்பவான் தான். திண்டுக்கல் சீனிவாசன் வெளியில பேசுறது என்ன காமெடியா இருக்கலாம், நகைச்சுவையா இருக்கலாம். தொகுதியை கம்பேர் பண்ற போது அந்த கட்சிக்கு இருக்கிற பலத்தை ஒப்பிடுகிற போது திண்டுக்கல்லில் ஜெயிப்பது அவ்வளவு சுலபம் அல்லன்னு தெரிஞ்சிருந்தோம். அந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன்னு வந்த செந்தில்குமாரும் பாராட்டுக்குரியவர் தான். அரசியல் ரீதியா பேசணும்னா எப்படி இருக்கும் சார்? அது போட்டு பிரச்சாரம் போறதை பார்த்துட்டு பேசுவோமே. நான் வீழ்த்து காட்டுவேன், அவர் வர்றார், என்ன நடக்குன்னு பார்ப்போமே. 2-3 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு இல்லை. பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் அவர் ஒன்றும் தவிர்த்திடலை. சர்ச்சைகள் அல்லது போதும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோன்னு நினைச்சவங்கள தான் தவிர்த்திருக்கிறார். காந்தி தன் பையனுக்கு கொடுத்தனால அவர் விரும்பியே தான் விட்டு கொடுத்தாருன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா துரைமுருகன் போன்றவர்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம், அவருடைய வயது முதுமையின் காரணமா. அவாய்ட் பண்ணியிருக்க முடியல. அப்புறம் பிரச்சாரம் எப்படி பண்ணுவார்? அது ரூரல்ல போய் சொந்த ஊர்னா கூட அது கிராமங்கள் நிறைந்த பகுதி தானே காட்பாடிங்கிறது, டவுனை தாண்டியும் கூட. அரசியல்வாதிகள் ஆசை யாரை விட்டது?
துரைமுருகன் தன் பெருந்தன்மையை காட்ட தவறிவிட்டார். ஸ்டாலின் கொஞ்சம் அதிருப்தியோடு கூட பெருந்தன்மையை காட்டிவிட்டார் துரைமுருகன். அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஆனா நீங்க எல்லாம் சேர்ந்து இளைஞர்களுக்கு என்ன சொல்லி தர்றீங்க, என்ன நம்பிக்கையை ஏற்படுத்துறீங்க? 26, 28 வயசு பொண்ணு. சரி, அந்த காட்பாடியில் இருக்கிறவனுக்கு எந்த காலத்துல வாய்ப்பு வரும்? வரும் வரும் வரும்னு காத்திருக்கிறவன் 50 வருஷமா காத்திருக்கிறானே, அவனுக்கு எப்பதான் விடிவு காலம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல சார். பையன் MP ஆயிட்டாரு, ஏன் நீ கொஞ்சம் ஒதுங்கினா இன்னொரு காலத்துக்கு வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு அந்த பெருந்தன்மை அடுத்த தலைமுறை வேறு யாராவது கூட எப்போ? அதான் இந்த கேள்வி வர்றதுனாலதான் அது இளைஞர்களுடைய வாக்கும் அவருடைய ஈர்ப்பும் முக்கியங்கிற போது இப்படி சில விஷயங்களை நீட்டிச்சுட்டு போறது நல்லது. முத்துசாமி 80 வயசை தொட்டுட்டார், தாண்டிட்டார், நல்லவர், சர்ச்சையில்லாதவர். துரைமுருகனுக்கு நேர்மாற கட்சியினருக்கு அவ்வளவு செய்கிறவர். துரைமுருகன் கூட ஒருத்தருக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். பட் இந்த வயசுன்னு ஒரு ஸ்லாப் வச்சிங்கன்னா ஒரு 4-5 பேரை தவிர்த்திருக்கலாமோன்னு தோணுது. ஏனோ ஸ்டாலின் விரும்பியும் அது நடக்கலைன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அப்போ விருப்பம் இல்லாத ஒரு பணமே கட்ட வேணான்னு தானே கட்டளை போச்சு கட்சியில இருந்து. துரைமுருகனுக்கு பணம் கட்ட வேணான்னாங்களே, அவர் மீறி தானே போய் கட்டுறாரு. கட்டின பிறகு திட்டு வாங்குறாரு. தலைமை கழகத்தின் சார்பாக அந்த வசவுகளையும் வாங்கினார். அதெல்லாம் அப்படி தொடச்சிட்டு வேட்பாளர் அறிவிப்புக்கு வந்து மேடையில் உட்கார்ந்தார். வேறு வழி இல்லை. அதான் சொன்னேன், ஸ்டாலின் அதிருப்தியோடு கூட அல்லது கோபத்தோடு கூட அந்த பெருந்தன்மையை காட்டி அவரை காட்பாடி துரைமுருகன் அறிவிச்சார். CPM CPIக்கு நல்ல தொகுதி கொடுத்துட்டாங்கன்றாங்க, கொஞ்சம் பெட்டர் தான். ரொம்ப மோசம். ஏன்னா அவங்களுடைய பலவீனம் தெரிஞ்சும் பலம் தெரிஞ்சும் ரெண்டையும் பார்த்து தானே அவங்க அதை கொடுக்குறாங்க. எடப்பாடி வாசனை டீல் பண்ணிய அளவுக்கு இடதுசாரிகளை ஸ்டாலின் டீல் பண்ணல. ஓகே, ஒப்பீடு அப்படிதான் நல்லா பண்ண முடியும். இல்ல கொஞ்சம் அவங்க கொஞ்சம் வலுவா இருப்பாங்க, ஈஸியா ஜெயிச்சிடலாம் சில தொகுதிகள்லாம். போய் நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கேன். பழனியே கொடுத்துருக்காங்க எல்லா வகையிலையும். பழனி செந்தில் நல்லா வச்சிருந்த தொகுதி, மார்ஜின் சூப்பரான மார்ஜின் இருக்கிற தொகுதி, மார்ஜின் இருக்கிற தொகுதி, பிளஸ் கொஞ்சம் வளமான தொகுதியும் கூட. அதெல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு மனசு இருக்கணும். கொடைக்கானல் அதுல வருது, பழனி அதுல வருது இல்லையா? கன்னியாகுமரிக்குள்ளேயும் ஒரு தொகுதி CPMக்கு திருப்பியும் வருது ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு. இடதுசாரிகளுக்கு அங்கேயும் வாக்கு வங்கி இருக்குதானே கன்னியாகுமரி மாவட்டத்தில் வச்சிருக்கிறோம். வெறும் காங்கிரஸ் பாஜக மட்டும் இல்ல, தேசிய கட்சி இடதுசாரிகளும் ஒரு காலத்துல தேசிய கட்சியா இருந்தவங்க சார். நீங்க அந்த அந்தஸ்தை இழந்திருக்கலாம், அவங்களும் தேசிய கட்சி தான் சார். அந்த உணர்வு உள்ள பக்கத்துல கேரளா இல்ல, அந்த இம்பாக்ட் கொஞ்சம் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாங்கினது அவங்களுக்கு நிச்சயமா சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கோம். விஜய் 2 தொகுதியில போட்டியிடுறது தன்னம்பிக்கை குறைவோன்னு விமர்சனம் வந்தா அதை அவ்வளவு எளிதில் கடந்து போக முடியாது. இந்த விமர்சனத்தை தவிர்த்து இருக்கலாம். தன்னை நம்பி தன் பின்னால் திரள்கிற இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தார். தலைவர் அண்ணன் எங்க நின்னாலும் அடிச்சு காட்டுவார்னு ஒத்த தொகுதியில் நின்றுருந்தாருன்னா அது இன்னொரு இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கும். ஏனோ விஜய்க்கு அந்த யோசனை சொல்லியும் அவர் நிராகரித்தாரா, இல்ல சொன்னவர்களே இல்ல தலைவரை எதுக்கு வம்பு நீங்க 2 நில்லுங்கன்னு சொன்னாங்களான்னு தெரியல. ஒரு வகையில் அது பலவீனமாக பார்க்கப்படும். 2ல நம்பிக்கை குறைவா அப்படிதான் ஒரே ஒரு பயத்துல தான் பார்க்கப்படும். இன்னொன்று சரி, ஏன் திருச்சி கிழக்கு அண்ட் பெரம்பூர் 2லையும் கிறிஸ்தவர்கள் வாக்கு அதிகமா இருக்கு. இது என்ன போட்டு பூசி மொழுகுறிய? ஜாதி பார்த்துதான் மதம் பார்த்துதான் எல்லா அரசியல் கட்சியும் வேட்பாளர் நிறுத்தது. விஜய் தூய சக்தின்னு சொல்ற மாற்று சக்தின்னு சொன்ன விஜயும் அதற்கு விதிவிலக்கல்ல. விஜய் அரசியல்வாதி ஆயிட்டார்ல, நம்புறீங்களா? அரசியல்வாதிகிட்ட ரொம்ப நேர்மையை எதிர்பார்க்காதீங்க. ஓகே, இனிக்கும் இருதயராஜ் அந்த தொகுதி அவரும் ஸ்ட்ராங் இல்ல, அதனால நேத்தே சவால் விட்டாரு. உங்களுக்கு துணிச்சல் இருந்தா பெரம்பூர் வேணாம், நான் திருச்சி கிழக்குல மட்டும் நிக்கிறேன், வா நான் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லி சவால் விட்டு இருக்காரு. அவரும் அந்த மதத்தினர் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு படைத்தவர் தான். திருச்சி கிழக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஓகே, பெரம்பூரோட சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா அந்த கிறிஸ்துவர்கள் என்னதான் நினைக்கிறான்னு பாப்போமே. அந்த மதத்தை கிட்டத்தட்ட அந்த பாதிரியார்கள் அந்த மாதிரி ஒரு மதம் சார்ந்து மத ரீதியான நடைமுறைகளை அமல்படுத்துகிற இடத்துல இருக்கிற இணைக்க இருதராஜுக்கும் பிறப்பால் அந்த மதத்தை சேர்ந்த விஜயையும் ஒரு சினிமா பிரபலமா பார்த்து அதுக்கு முக்கியத்துவம் தர்றாங்களா, இல்ல இந்த மத உணர்வுகளோடயே ஒரு இவ்வளவு தூரம் இருக்கிறாரு, அந்த சமுதாயத்துக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, மதத்துக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாருன்னு இன்னைக்கும் அப்படி ஒரு பார்வை பார்க்க போறாங்களான்னு தெரிஞ்சுக்க நானும் காட்டுறேன். விஜய் அப்படி பார்க்கணுமா? ஏன்னா கலைஞரையோ ஜெயலலிதாவையோ அப்படி பார்க்கிற இடத்துல அவங்க தாண்டினாங்க. அப்படி விஜயை பார்க்க கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா மேற்குல போய் நிக்க வேண்டியானே, ஸ்ரீரங்கத்துல போய் நிக்க வேண்டியதானே. விஜய் ஏன் அப்படி பாக்குறீங்கன்னா ஏன் கிழக்குல போய் நிக்கிறீங்க? என்ன சார், ஆண்டிப்பட்டிக்கு எம்ஜிஆர் போனாருன்னா அவர் சார்ந்த சமுதாய வாக்குகள் இருக்குன்னா போனார். அதான் கேக்குறேன். சரி, அதே திருவாரூர்ல என்ன கலைஞருக்கு சமுதாய வாக்குகளா இருக்கு? பிறந்த ஊருன்னு போனார். எம்ஜிஆருக்கு அது கூட இல்ல, ஜெயலலிதாவுக்கும் அது இல்ல. போடியில போய் நின்னார், ஆண்டிப்பட்டியில நின்னார், வந்தார், பர்கூர்ல நின்னார். கடைசியா உடல்நிலை நலிவுற்ற போதுதான் ஸ்ரீரங்கத்துல போய் நின்னார். தான் பிறந்த ஆதி காலத்துல பிறந்த ஊருன்னு. புரியுதுங்களா? அப்போ இவர் அந்த பார்வை பார்க்கல, நீங்க தூக்கிக்கிட்டு வந்தீங்களே, அதுக்காக சொன்னேன். அப்படி பாக்குறவரு ஏன் பக்கத்துல 2 தெரு தள்ளி போனா மேற்கு நில்லுங்க. ஏன் மகேஷ் பள்ளி கல்வியை சீரழித்து விட்டார்னு எத்தனையோ அறிக்கை விட்டாரு விஜய். அந்த பள்ளி கல்வி அமைச்சரை தோக்கடிச்ச திருவரம்பூர்ல நில்லுங்க. ஏன் கிழக்குல போய் நிக்கிறீங்க? அப்படி நின்னீங்கன்னா நீங்க அந்த பார்வை தான் உங்களை பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க.
வில்லிவாக்கம் தொகுதி எப்படி சார் இருக்கு? ஏன்னா ஆதவ் அர்ஜுன், ஏன்னா அண்ணா நகர் கடந்த கார்த்திக். குறைஞ்சது ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அண்ணா நகர்ல மோகன், அவருடைய பையன் கார்த்திக் தகவல் தொழில்நுட்ப அணியில் பொறுப்பில் இருக்கிறார். முதலமைச்சர் குடும்பத்துக்கு மிக நெருக்கமானவர். அடுத்த முறை அப்பா போட்டியிட மாட்டார், உடல்நலமும் ஒரு காரணம்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சனால கடந்த 3 ஆண்டுகளாக குறைஞ்சபட்சம் அண்ணா நகர்லேயே சுற்றி வந்தார். அவர் தான் போட்டியிட போறான்னு நிறைய பொருட்செலவுகள் செஞ்சார், உழைப்பை கொடுத்தார். கடைசி நேரத்தில் சிற்றரசுக்கு மாவட்ட செயலாளருக்கு தொகுதி இல்லை. அவருடைய 3 தொகுதியில் ஒன்று 1000 விளக்கு எழிலன் நகர்த்த முடியாது, சேப்பாக்கம் கரண்ட் ஷாக் அடிக்கும். ஒரே தொகுதி அண்ணா நகர் தான். எனக்கு அதை விட்டு அவர் வழி இல்லை, கடந்த தேர்தலையும் நான் போட்டியிடலைன்னு சொன்னனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அண்ணா நகர் கொடுத்து இவர் கொஞ்சம் பக்கத்து தொகுதிக்கு தள்ளிட்டாங்க. ப்ளஸ் ஆதவுக்கு அவருக்கும் டஃப் ஃபைட் இருக்கு. எல்லா வகையிலையும் ஈடு கொடுக்கக்கூடியவர் கார்த்திக். அது சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் சரி, பணபலத்தில் இருந்தாலும் சரி, அமைப்பு ரீதியாக இயல்பாகவே திமுக வலுவாக இருக்கிற தொகுதியில் வில்லிவாக்கம் ஒன்று விதிவிலக்கு கிடையாது. அந்த தொகுதியும் கூட போட்டி சுவாரஸ்யமாக தான் இருக்கும். செங்கோட்டையன் சார், ஏன்னா ரெட்டலையிலேயே இவ்வளவு வருஷமா ஜெயிச்சுட்டு வந்த ஒருத்தர், நான் தெரிஞ்சு ஒரு தேர்தலை தவிர எல்லா தேர்தலையும் ஜெயிச்சிருக்காரு. விஜயனுடைய செல்வாக்கை தாண்டி செங்கோட்டையனுடைய தனிப்பட்ட செல்வாக்கு நிரூபிக்கப்பட வேண்டிய நேரம் இது. நிரூபிக்கிறாரான்னு பார்ப்போம். உங்க கணிப்பு சார், இந்த தேர்தல் எப்படி இருக்கும்? திமுகவுக்கு தான் அட்வான்டேஜா இருக்கு. அதுக்கு சசிகலாவும் ராமதாஸ் மிக முக்கிய காரணமாக இருப்பார். அவங்களும் வேட்பாளர்கள் அறிவிச்சு, அதனாலதான் அவர்களும் முக்கிய காரணமா இருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் அதுவா இல்லைனாலும் திமுகவுடைய வெற்றிக்கு அவர்கள் மறைமுகமாக நிச்சயமாக உதவுவார்கள் நான் பார்க்கிறேன். ஓகே, நன்றி சார். உங்களுடைய எனக்கும் நீங்கள் பரிந்துரைத்தலும் மிக நன்றி. நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.